வணக்கம். நாயகிஸ் கிச்சனில் நம்ம இன்றைக்கி பாலக் பன்னீர் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சிடலாம். பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாலக்கீரையை அப்படியே தான் அரைக்க போகிறோம். அதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கீரை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 4 பச்சை மிளகா கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. இது திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு நம்ம பிரியாணியை தாளித்து விடுறதுக்கு 1 ஸ்பூன் பட்டர், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, முந்திரி பருப்பு, அன்னாச்சி பூ, பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 வெங்காயம், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா இல்லைனாக்கா நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை எதில் வேக வச்சுருக்கேன்னாக்கா பாதாம் பாலில் வேக வச்சுருக்கேன். இதுதான் இதோட ஸ்பெஷலே. கீரையும் பாதாமும் சேரக்குள்ள அவ்வளோ சத்து. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இது ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். இது எந்த வகையிலையும் கோகோனட், நிறைய பேர் பிரியாணிக்கு கோகோனட் மில்க் ஆட் பண்ணுவாங்க, தயிர் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இது ரெண்டுத்தையும் விட பாதாம் பாலில் வேகிறதுக்கு ரொம்பவே சத்தும் ஜாஸ்தி, டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும். இப்போ பிரியாணியை தாளித்து விட்டுடலாம். குக்கரில் பட்டரும் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கணும். இப்போ அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அதில் வச்சுருக்கிற பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அது இன்னும் நல்லா திக்காக சுண்டணும். நல்லா திக்காக சுண்டின பிறகு பாஸ்மதி அரிசியை தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு வடிச்சிட்டு இப்போ அந்த அரிசியை அந்த பேஸ்ட்டோடு ஆட் பண்ணிக்கலாம். 10லேருந்து 15 பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்துட்டு தான் நம்ம இந்த பாதாம் மில்க் எடுத்தோம். இப்போ அந்த பாதாம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் பாதாம் மில்க். பாதாம் மில்க் திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா தண்ணியாகவே இருக்கலாம். நான் 1 கப் பாதாம் மில்க்கும் 1/2 கப் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ குக்கரை மூட போக்குள்ள நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். குக்கரை மூடிட்டு 2 விசில் விடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, 2 விசில். இவ்வளோதாங்க. பாஸ்மதி அரிசி குழையாமல் எடுத்துடலாம். இந்த அளவுகளை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ விசிலை போட்டுட்டு 2 விசில் விட்டுட்டு ரைஸ் குக் ஆகிடும். பாதாம் மில்க் ஆட் பண்ணதுனால ரொம்ப அந்த டார்க் க்ரீன் இல்லாமல் லைட் க்ரீனில் ரெடியாக இருக்குது. ரொம்பவே ஹெல்தியான பாலக் பன்னீர் புலாவ் ரெடி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.